இங்கே மிக சிறந்த ஒரு தமிழ் எழுச்சி, தமிழ் மாட்சி, தமிழ் ஆட்சி, அதை நாம் காண்கிறோம். நமக்கு முன்னால் பேசிய சமத் ஐயா அவர்கள் அல்வா கொடுப்பதிலும் பூந்தி கொடுப்பதிலும் மட்டும் அவர் சிறந்தவர் அல்ல, நாவால் தமிழை நடவு செய்வதில் மூவா மருந்தாக இருக்கிறார். அதனால் அவர் அப்துல் சமத் அல்ல, அப்துல் சமத்து. மானுக்கு பிணைன்ற படலம் என்ற ஒரு அத்தியாயம், அதில் அந்த வேடன் வேட்டையாடி சென்ற அந்த மானுக்கு ஈடாக இணையாக 2 மான் தருகிறேன் என்பதாக ஷபீகுல் முதநபின் முகமது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அதுபோல இங்கு ஒரு முருகனை அல்ல 2 முருகனை பார்க்கிறேன். சிவகுமார் ஒருவர், நம்மளுடைய ராஜாபாட் அவர்கள். சிவகுமார் அவருக்கு முத்தமிழ் துறை போகிய உத்தம கவிஞருக்கு ஒன்று உணர்த்துவேன், பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ணப்பெறுபவோ என்று கம்மன் சொல்லுவான். அதுபோல இங்கு நம்மளுடைய சிவகுமார் அவர்கள் தமிழ் புலவர்களை, தமிழ் ஆட்சியாளர்களை போற்றுகின்ற, கண்ணியப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். திமிதமிட நரிகொடிகள் கழுகாட இரத்த வெறி வைரவர்கள் சுழல ஒரு தனி ஆயுதத்தை விடு திமிர தினகர அமரர் பெருவாழ்வு பெற்றுளவு முருகனேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முருகன் இவர் தான். ஆக ராஜாபாட் அவர்கள், அவரை பார்த்து நான் சொல்லுகிறேன், ராஜாபாட் அவர்களே, உங்களுக்கு இயலும் இசையும், இசையும் உங்களுக்கு இயலும். இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு சான்றோர் பெருமக்கள் அமர்ந்து இருந்த ஒரு நிகழ்ச்சி, இருக்கிற நிகழ்ச்சி. இதில் கவி காமு ஷெரீப் அவர்கள் முதலில் நான் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே உணர்ச்சி வசப்பட்டேன். அவருடைய 100ஆண்டு விழா சென்னையிலே ஒரு அரங்கத்தில் நடைபெற்றது. நம்மளுடைய சிங்கப்பூர் முஸ்தபாவினுடைய முயற்சியில் அது மாபெரும் ஒரு நிகழ்ச்சியாக நடந்தது. வீரபாண்டி அவர்கள் நம்மளுடைய கவி காமு ஷெரீப் அவர்களுடைய வரலாற்றை சொன்னார். மெய் சிலிர்த்தேன். என்ன என்று சொன்னால், பிராமண குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியை, அவருடைய நண்பருடைய பெண் அவள், அந்த பெண்மணி காதல் வசப்பட்டு எல்லை தாண்டி கருவுறுகிறாள். இந்த செய்தியை அறிந்த அந்த தந்தையார், பிராமண தந்தையார், கவி காமு ஷெரீப்புடைய நண்பர், அவரிடம் சொல்லுகிறார், பெண் கருவுற்று விட்டால் அதை நான் கலைத்து விடலாம் என்று நினைக்கிறேன் போது இது ஹராம் என்று அவர் சொல்லுகிறார். ஆக அவர் முயற்சி செய்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம், உன் பெண்ணை நான் பாதுகாத்து பராமரிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்து, தன் மனைவியெல்லாம் அனுப்பி வைத்து பிரசவம் பார்க்கிற வரையில் பாதுகாத்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார். பெற்றெடுத்த மாத்திரத்திலே இந்த தந்தையார், பெண்ணுடைய தந்தையார், அந்த பெண்ணுக்கு மறுமணம் செய்கிறார். மறுமணம் செய்கின்ற அந்த செய்தியை நண்பர் கவி காமு ஷெரீப்புக்கு அவர் சொல்லவில்லை. இந்த செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே, வீரபாண்டி சொன்ன மாத்திரத்திலே நான் பேரதிர்ச்சி அடைந்தேன். எப்படி இப்படி ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர், பிராமண குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியினுடைய குழந்தையை வளர்த்து ஆளாக்குவது எப்படி சாத்தியம்? அப்போ இருக்கின்ற அந்த முஸ்லிம் பெருமக்கள் எல்லாம் என்ன மாதிரி பேசியிருப்பார்கள்? உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் என்ன மாதிரி வசைபாடி இருப்பார்கள்? இதை எப்படி அந்த பெண்மணி தாங்கினார், மனைவி தாங்கினார்? இந்த கவி காமு ஷெரீப் எப்படி தாங்கினார்? சினிமாவில் இருக்கிறார், சினிமாவில் பாட்டு எழுதியிருக்கிறார். அவருக்கு சினிமாவில் பாட்டு எழுதுவது, சினிமா பாடல்களெல்லாம் 2ஆம் பட்சம் தான். என்னுடைய ஆய்விலே நான் கண்டறிந்தது. ஏனென்று சொன்னால், திருவிளையாடல் என்ற திரைப்படத்திலே பாட்டும் நானே பாவம் நானே என்ற பாடல் இருக்கு இல்லையா, அது நாடகத்துக்காக அவர் எழுதின பாடல், சிவலீலா நாடகத்துக்காக அவர் எழுதிய பாடல். அந்த பாடலை இந்த படத்துக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இயக்குனர் கேட்கிறார்கள். இது கண்ணதாசன் அப்போ மார்க்கெட்டில் இருக்கிறதுனால அவர் பேரை போட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லும்போது, போயா போட்டுக்கையா அப்படின்னு சொல்லிவிட்டார். சாதாரண இது எப்படி எனக்கு தெரியும் என்று சொன்னால், அவரை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது ஏஆர் பெருமாள் என்கின்ற ஒருத்தர் IAS ஆஃபீஸர், ரிட்டையர்டு, அவர் இப்போ சாமியாரா போயிட்டார். அவர் எங்க இருக்காருன்னா இஞ்சிமேட்டில் இருக்கிறார். அந்த இஞ்சிமேட்டுக்கு இரவுல ஒரே ஒரு பேருந்து தான் போகும், அது விடிகால போய் சேரும். அந்த பேருந்தை பிடித்து என் அன்பு மாணவன் ஷவுகத் ரஷீதோடு சென்று கொசுக்கடி தாழாமல் அங்க அறையில தங்கி அவரோடு உரையாடினேன் மறுநாள் காலையில். அப்போ நிறைய செய்திகள் சொன்னார். கவி காமு ஷெரீப்பினுடைய ஆகிருதி, கவி காமு ஷெரீப்பினுடைய அந்த பெரிய எழுச்சி அப்போதுதான் தெரிந்தது. அவர் சாதாரண ஒரு மனிதர் அல்ல. என்னுடைய திருவல்லிக்கேணி பகுதியில் பச்சையப்பன் செட்டி தெருவில் தான் இருந்திருக்கிறார். அடப்பாவமே, அவரை பார்க்காமல் போய்விட்டோமே. பள்ளி பருவத்தில்
ஒரே ஒரு முறை என்னுடைய நண்பன் வாமு முத்துராமலிங்க ஆண்டவர் இப்பொழுது கந்தசாமி நாயுடு கல்லூரியில் அவன் முதல்வராக இருக்கிறான். அவனும் நானும் போய் பார்த்தோம், தமிழ் பணி பத்திரிகைக்காக போய் பார்த்தோம். அதன் பிறகு அவரை சந்தித்தது இல்லை. கலைவாணத்தில் சீராபுராணம் நூல் வெளியீட்டில் சின்ன ஒரு வெளியீட்டில் தந்தையாரோடு போய் சந்தித்தது, அவ்வளவுதான். இப்பேற்பட்ட பெரிய ஆளுமையை நாம் தவற விட்டோமே. இதையெல்லாம் இன்று போட்டு ரொம்ப அரித்து கொண்டிருந்து இவருக்கு ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும் என்று நான் மன உறுதி கொண்டேன். அப்போ செய்திகளும் செய்து கொண்டிருந்த போது சிலப்பதிகாரத்துக்கு அவர் மிக சிறந்த ஒரு உரை எழுதியிருக்கிறார். தான் நடத்திய சாட்டை என்ற பத்திரிகையில் வெளிவந்திருக்கிற செய்தி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அலைந்தேன். அப்போது கவி காமு ஷெரீப்பினுடைய மூத்த மகன் அப்துல் காதர் ஷெரீப் அவர்களும் பாபுகான் ஷெரீஃபும் உதவினார். காதர் ஷெரீஃப் பாபுகான் ஷெரீஃப் பார்க்கும்போது என்னன்னா, என் வீட்டில் இருக்கின்ற பெரியப்பாவை பார்ப்பது போல, சித்தப்பாவை பார்ப்பது போல அந்த தோற்றம், அந்த முகம், அந்த பழகும் தன்மை. அவர்களும் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் அவர் எழுதியிருக்காருப்பா, இந்த மாதிரி இருக்கு. அது எங்க இருக்குன்னு தேடி அப்போ பொது முடக்க காலம். அந்த பொது முடக்க காலத்தில் அலைந்து திரிய முடியவில்லை. அப்போ சில தளர்வுகள் வந்தது. அப்போ ஊரெல்லாம் தேடி கீடி கடைசியில் புதுக்கோட்டையில் யாரோ ஒரு பேர மாதிரி ஞானாலயத்தில் போயிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்த ஷவுகத் ரஷீத் கூட வந்தான். அதை எடுத்துட்டு பதிப்பிச்சு எடுத்து படித்து பார்த்தா ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார். ஆனால் துரதிர்ஷ்டம் புகார் காண்டத்துக்கு மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது. அந்த பிள்ளைகள்கிட்டலாம் கேட்டு பார்த்தேன், எங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொன்னாங்க. மீதி எதுவும் வரலை. அந்த நான் பதிப்பித்தேன். இதுதான் சிலப்பதிகாரம். நல்லா பாருங்க, சீராபுராணத்துக்கு அவர் உரை எழுதியிருக்கிறார். சீராபுராணத்திற்கு உரை எழுதுவதற்கு முன்னால் தன்னை தயார் செய்து கொள்வதற்காக சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். இதை நான் சொல்லவில்லை, நீங்கள் சொல்லவில்லை, கவி காமு ஷெரீப்பே சொல்லுகிறார். எதில் சொல்லுகிறார்? பத்திரிகையில் சொல்லுகிறார். அவர் மிக விரிவாக சொல்லுகிறார். இது இந்த புகார் காண்டத்தை நான் எழுதி கொண்டு இந்த சாட்டை என்ற பத்திரிகையில் தான் எழுதுறேன். இது எழுதுவதற்கான காரியம் எல்லாத்தையும் சொல்றார். சொல்லிட்டு இது அப்போ சீராபுராணத்துக்கு அவர் உரை எழுதியிருக்கிறான்னு சொல்ற செய்தி எதுல வருது? நூபுத்து காண்டத்தில் வருது. 5027 பாடல்கள் என்பது பொதுவான கருத்து. ஆனா பதிப்பு செய்மல் செய்து முகமது ஹசன் தன்னுடைய ஆய்வில் 5028 பாடல்களை கொண்டதுதான் சீராபுராணம் என்று சொல்லுகிறார். அந்த 5028 பாடல்களை கொண்ட அந்த இதுல நம்ம மஞ்சுளா சொன்னாங்க இல்லையா, 3 காண்டங்கள் இல்லையா, அதுல நுபுவத்து காண்டத்தை முதல்ல எடுத்து எழுதுறார். அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது, சிலப்பதிகாரத்துக்கு அருமையாக உரை எழுதியிருக்கிறாரு, அது கிடைக்கல. சீராபுராணத்துக்கு 5028 பாடலுக்கு உரை எழுதியிருக்காரு. என்னுடைய ஒரு கருத்து, இங்க 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது மைசரா என்ற ஒரு சொல் சீராபுராணத்தில் இடம்பெற்ற அந்த சொல் என் காதுகளில் நுழைந்து நெஞ்சில் நிறைந்தது. அந்த பாடத்தில் அந்த மைசரா என்ற சொல் வித்தியாசமாக இருந்தது. அது எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பேன், மைசரான்னு வீட்டில். அதுக்கு பிறகு முதுகலையில் எம்ஏல புதுக்கல்லூரியில் சேர்ந்து படித்த போது எனக்கு சீராபுராணம் ஒரு பாடமாகவே இருந்தது. அப்போ இந்த செமஸ்டர் சிஸ்டம்லாம் கிடையாது, ஓராண்டு அப்படியே குளச்சல் ஷாகுல் அமீது ஓவா காஜா மொய்தீன் அவர்கள் உயிரை பணயம் வைத்து அற்புதமாக நடத்தினார்கள். அதை மறக்கவே முடியாது. அந்த சீராபுராணம் வந்தது. அப்போ சீராபுராணம் அந்த எம்ஏ முடித்த பிற்பாடு யூஜிசி பாஸ் பண்ணணும், அதுக்கு இத்தனை விழுக்காடு இருக்கணும், மதிப்பெண் இருக்கணும். அது இல்லை என்கிட்ட. அப்போ ஒரு அறிவிப்பு வந்தது, யாரெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மீண்டும் இந்த தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த தேர்வுக்கு நான் அப்ளை பண்ண போது எதை எடுத்து எழுதினா சீராபுராணத்தை எடுத்து பாடம் எடுத்து எழுதினேன். அது அதிகப்படியான 82 மதிப்பெண்கள் பெற்று வந்தது. அப்புறமா அதே கல்லூரியில் பேராசிரியராக பணிநியமனம் பெற்றேன். பணிநியமனம் பெற்று வாங்கிய முதல் மாத ஊதியத்தில் நான் வாங்கிய புத்தகம் சீராபுராணம் செய்குத்தம்பி பாடல் உரை. 2010 நான் காயல்பட்டினம் கண்ணகமது மகுதுமுகமது புலவர்கள் ஆராய்ச்சி பண்றேன். அந்த ஆராய்ச்சி பண்ணுகிற போது அந்த காயல்பட்டினத்தை சேர்ந்த கண்ணகமது மகுதுமுகமது புலவர் பல்வேறு வசன நூல்களை எழுதியிருக்கிறார் என்று வியப்பாக இருந்தது. அதுல ஒன்று சீராபுராணத்தை வசனமாக எழுதியிருக்கிறார். எப்படி பெரிய புராணம் வசனமாக எழுதப்பட்டதோ, கந்த புராணம் எப்படி வசனமாக எழுதப்பட்டதோ, திருவிளையாடல் புராணம் எப்படி வசனமாக எழுதப்பட்டதோ, அந்த வழியில் இவர் எழுதியிருக்கார். முஸ்லீம் தமிழ் புலவர்கள் உரைநடைக்கு ஆற்றிய பங்களிப்பு என்று சொன்னால் இவையெல்லாம் வரும். அந்த சீராபுராணத்தை வசனத்தை எங்கே கிடைக்கிறது என்று சொல்லி நம்ம செய்து முகமது ஹசன் கிட்ட போய் கேட்டிருந்த போது அவரை வாரந்தோறும் சென்று சந்திப்பேன். அப்போ எடுத்து காட்டினார். ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஒரு பிரதியை கொடுத்தார். படித்து வியந்து தேடி கண்டுபிடித்து காயல்பட்டினம் அலைஞ்சு அதை முழு நூலாக கொண்டு வந்து பதிச்சு பார்த்து ரொம்ப வியந்து
கைப்பட அதை பதம் பிரித்து எழுதினேன். வகையுளியாக தான் அது இருக்கும். தனிப்பாடல் செய்யுள் திரட்டு அப்படி இருக்கும். நம்ம பிரிக்கணும். தனிப்பாடல் செய்யுள் திரட்டு. இப்படி 2 ஆண்டுகள் தாளும் கோளுமாக உட்கார்ந்து சீராபுராண வசனத்தை கைப்பட எழுதினேன். எனக்கு ஒளியச்சு செய்ய தெரியாது. ஒளியச்சு செய்கிறவங்கிட்ட கொடுத்தா படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தாலும் கெடுத்துருவான். அதனால் பதம் பிரித்து எழுதினேன். அதெல்லாம் பயன் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். அதை நூலாக வெளியிட்டேன். 1330 பக்கங்களில். திருக்குறள் எத்தனை? 1330. 1330 பக்கங்களில் அதை வெளியிட்டேன். என்னுடைய கல்லூரி அரங்கத்திலே பேராசிரியர், இனமான பேராசிரியர் கா அன்பழகன் அவர்கள் திருக்கரத்தால் வெளியிடப்பட்டது. காதர் மொய்தீன் அவரை வெளியிட்டார். தமிழன்பன் அருமையாக பேசினார். அந்த இடத்தில் பேராசிரியர் கா அன்பழகனார் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார், பட்டம் வழங்கினார், சீராவுக்கு கிடைத்த சீடர். ஆச்சரியம் வந்தது. அப்போ இப்படிலாம் படித்துக் கொண்டு வரும்போது தொடர்ந்து நம்ம சீரா புராணம் ஏன் என்னோடு பயணம் செய்கிறது, இல்லை அதனோடு நான் ஏன் பயணம் செய்ய வேண்டும், வித்தியாசமாக இருக்கிறது அப்படிங்கும்போது ரெஃபரன்ஸுக்காக நான் படித்த அந்த சிலப்பதிகாரம் உரை கவி காமூஷரிப்பது 18 வால்யூம் சரியாக கிடைக்கல. எப்படி கிடைக்கல? சிந்தி சிதறி கிடந்தது. அதற்கு மீண்டும் ஒரு பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று தேடி அலைந்து எல்லாத்தையும் ஒன்றாக்கி, கவி காமூஷரிப் வெறும் சினிமாக்காரன் அல்லன். கவி காமூஷரிப் எத்தி பிழைத்த சினிமாக்காரன் அல்லன். அவன் மாபெரும் தமிழ் கவிஞன், இனமானம் உள்ளவன். முஸ்லிம் தமிழ் புலவர்களிலே மகுடமாக திகழ்பவன், தன்மானம் உள்ளவன். சினிமாவில் இருந்து கொண்டு, திரைப்படத்தில் இருந்து கொண்டு தன்மானத்தை போற்றுவது என்பதும் தமக்குள்ள கொள்கை கோட்பாடு வாழ்வது என்பதும் முடியவே முடியாது. இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், வாலியோடு ஒரு பாடல் வருகிறது. அவள் மாந்தோட்டு விட்டால் பாட்டு வருது. சார் இந்த பாட்டு ரொம்ப ஹிட்டாகி பிரமாதமாக இருக்கிறத உடனே கவி காமூஷ் சொல்கிறார், பாடல் தாய்ப்பால் மாதிரி இருக்கணும், நஞ்சாக இருக்கக்கூடாது, இனி நான் பாடல் எழுத மாட்டேன். இதை சொல்வதற்கு நெஞ்சு உரம் வேண்டும், மன தெளிவு வேண்டும், பழப்பு போயிடும் சொல்கிறார். இந்த காலத்தில் அறிவுமதி சொல்கிறார், ஆங்கிலம் கலக்காமல் தான் நான் பாடல் எழுதுவேன், ஸ்டந்தாவா கஷ்டந்தா போயிடு, அறிவுமதி என்ற பாவலன் சொல்கிறார். அவரோட பாரி நாவல் வரப்போகுது, நூல் வரப்போகுது. இப்படி ஒரு ஆளுமை மிகுந்தவராக, அவருக்கு எதுவும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை பிடர் பிடித்து உந்த சிலப்பதிகாரத்தை செய்தோம், சீராபுராணத்தை செய்கிறோம். இன்று நான் சொல்லுகிறேன், இதற்காக நான் வீடு வீடாக சென்று, தெரு தெருவாக சென்று பிச்சை எடுத்தாவது இதை நூலாக வெளியிடுவேன். இன்னொன்று சொல்லுகிறேன், ஏன் நாம் நம்ம கவிஞருக்கு மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தக்கூடாது? சீராபுராணம் மாநாடை நடத்துவதும் நம்மளுடைய கவி காமூஷரிப்பை பற்றி பேசுகின்ற மாநாடு நடத்தும் 2-3 தான். கம்பன் கழகத்துக்கு, அதாவது கம்பராமாயணத்தை போட்டுகின்ற கம்பன் கழகம் உலகமெங்கும் இருக்கிறது. சீராபுராணத்தில் அப்படியே இருக்கக்கூடாது? கல்லூரிகளில் இருக்கின்ற தமிழ்துறை ஏன் தூங்குகின்றன? வெட்கம் இல்லையா? மானம் இல்லையா? புதுக்கல்லூரி என்று ஒன்று இருக்கிறது, 75 ஆண்டு கால புதுக்கல்லூரி என்று பீற்றிக் கொள்கிறீர்களே, அது ஏன் நடத்தப்படவில்லை? சீராபுராணத்துக்கு என்று ஒரு மாநாடு நடத்தப்பட்டுள்ளா? இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு என்று நடத்தப்படுகிறது, அதை பற்றி நான் பேசவில்லை. சீராபுராணம் ஒரு சிறந்த இலக்கியம் இல்லையா? ஏன் நீங்கள் படிக்கவில்லை? அதை பற்றி ஏன் பேசவில்லை? இத்தனை ஆண்டு காலம் அருமையான உரை எழுதியிருக்கிறாரே, எடுத்து படித்து பாருங்கள். என்ன மாதிரி உரை, அவ்வளவு குறிச்சு வச்சிருக்காங்க. பேசுவதற்கு இதெல்லாம் மானுக்கு பிழை படத்தில் வேட்டையாடி இந்த மானை கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த வேடை அம்மா சொன்னாங்க, மானையை நோக்கினார் எல்லாம் வருது இல்லையா? அந்த மானுடைய குழம்பு சொல்றார். குழம்பு காலடி இது குழம்பு இருக்கு இல்லையா? அடம்பு இலை மானும் என்று உமர் புலவர் எழுதுகிறார். அந்த அடம்பு இலைனா எப்படி இருக்கும் அவர் விவரிக்கிறார். என்ன நுட்பம்! அந்த அடம்பு ஒரு வகையான இலை, அது ரயில்வே ட்ராக்லாம் வளர்ந்துருக்கும். அந்த இலையை எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பிளவா இருக்கும். அந்த மாதிரி மானுடைய கால் இருக்குடான்னு விளக்குறார். அந்த மானுடைய கால் அந்த குழம்பு 2ஆ பிளந்து இருக்கு இல்லையா? அது அடம்பு என்ற ஒரு இலை. அந்த இலை எங்க இருக்கும்? ரயில்வே ட்ராக்லாம் வளர்ந்துருக்குன்னு சொல்றார். இந்த மாதிரி நடைமுறை அறிவு, கொள்கை அறிவு, கோட்பாடு அறிவு, மார்க்க தெளிவு, தமிழ் அறிவு எல்லாம் அவர்கிட்ட தன்னை பிழிந்து அவரால் எழுதியிருக்கார். இது 2 தொகுதிகளாக, விலாதத்து நுபுவத்து ஒரு தொகுதி, ஹிஜ்ரத்து ஒரு தொகுதி, மொத்தம் 6000 பக்கங்கள் இது வருகிறது. இந்த மாநாடு நாம் நடத்துவோம்.
சிராபுராணத்துக்கு என்ற சிறந்த மாநாடை நாம் நடத்துவோம். கவி காமு ஷெரீஃபினுடைய அருமை பெருமைகளை போற்றுவோம். அதற்கு நீங்களெல்லாம் அங்கு வர வேண்டும், சிறக்க வேண்டும், கைகோர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி அந்த கவி காமு ஷெரீஃப் நிறைய குறிப்பு எடுத்து வச்சு நேரம் இல்லை, வித்தியாசமாக இருக்குது நிறைய. அதில் இன்னமும் எழுதியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவர் ஸ்காலர்ஷிப் வந்து ரொம்ப நம்ம நச்சினார்கனியர் சொல்கிறோம், இளம்பூரனர் சொல்கிறோம், அப்புறம் வைத்தமாநிதி முடுமை கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் சொல்கிறோம், சடகோப ராமானுஜாச்சார் சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். செய்யோடு திருமாலை நாங்கள் கையோர் கனியென காட்டி தந்தால் கடற்கை கமலம் பெய்யும், புகழ்ந்து ஏற்றி பிதற்றி பித்தாய் திரியும், ஐயோ அரிதும் என்றும் உபகாரத்தின் ஆற்றலை எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு உரையை படித்தோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸ்காலர்ஷிப்பை அவங்க வந்து பரம்பரையாக படித்து வந்தவங்க. யார்? சடகோப ராமானுஜாச்சாரியாரும் வைத்தமாநிதி முடுமை கோபாலகிருஷ்ணமாச்சாரியும் அப்படியே படிப்படியாக படிச்சுட்டு வந்தவங்க. இவர் முறையான கல்வியை படிக்காதவர், தானாகவே படித்தவர், எந்த கல்வி நிறுவனங்களும் செல்லவில்லை. அப்போ அவருக்கு இலக்கண புலமை எப்படி வந்தது? அதான் சொல்றேன். அப்புறம் தமிழ் மாட்சி எப்படி வந்தது? அப்போ இவ்வளோ அழகா ஒரு பாடலுக்கு பல விளக்கங்கள் அழகா தராரு, எவ்வளோ குறிப்புகள் வச்சிருக்காரு. ஒரே ஒரு உதாரணம், நேரம் இல்லை, ஒன்றா சொல்லி ராஜா முகமது பார்க்குறாரு, முடிச்சலாமையா? சரி, அச்சா அப்போது அவ்வளோதான். பிரபலம் மொழி அதெல்லாம் வருது, நிறைய இருக்குது சார். என்ன ஆச்சா, இது மாதிரி நிறைய பணிகளை அவர் திருப்தியாக செய்வது, ஒவ்வொரு பணியும் செய்வதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது சொல்வதற்கு காரணம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஆளுமைகளும் நம்மளோடு இருந்திருக்கிறார்களே. காசிம் புலவரை பற்றி பேசினார், ரொம்ப அற்புதம். காசிம் புலவரை பற்றி எம்ஆர்எம் அப்துல் ரஹீமனோட புத்தகத்தில் படித்த போது என்ன படித்தோம் அப்படின்னா, அவங்க மனைவி வந்து காசிம் புலவரை பார்த்து சொல்கிறாங்க, நீ பெரிய பெரிய புலவர்னு சொல்கிறீங்களே, தோட்டத்தில் அணில் கீச்சிடுது, கிக்கின்னு கீச்சிடுது, இந்த சந்தத்துக்கு ஏற்ப பாட்டு பாட முடியுமா அப்படின்னு அவர் எழுதுகிறார் அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் ராஜா முகமது சொன்ன கருத்துக்கள் இன்னும் அரிதாக இருக்கிறது. அவருக்கு எப்படிலாம் அந்த பாடலினுடைய எழுது திறன் எப்படிலாம் வந்தது, அதில் சிச்சுவேஷன்லாம் சொன்னார் இல்லையா, ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி அருமையான இலக்கிய ஆளுமைகள். சேகனா புலவர் ஒருத்தர் 4 காவியம் எழுதியிருக்கார். சேகனா புலவர் என் உள்ளம் கவர்ந்த முஸ்லீம் தமிழ் புலவரில் ஒருவர் சேகனா புலவர். அந்த சேகனா புலவர் இது தொடர்ச்சியாக இது வந்து உரணி கூட்டத்தார் படத்தில் முடிஞ்சிடும். நபிகளாருடைய இறுதி அது எப்படி போச்சு ஏதாவது போச்சுன்னா வராது. அதுதான் வந்து பனியாக மறைக்கார் வந்து சின்ன சிறம் எழுதியிருப்பார். இதில் புதுக்குஷாமில் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பார். இப்போ தமிழ் தாய் வாழ்த்து நம்ம படித்தோம்ல, மூலம் வந்துதா, அந்த தமிழ் தாய் வாழ்த்து என்ன வருது, நிலம் வருது, நெத்தி வருது, முகம் வருது, அவர்கள் இந்த வர்ணனை எல்லாம் என் உள்ளம் கவர்ந்த ஷெய்கு அப்துல் காதர் நைனார்லப்பை ஆலிம் எனப்படுகின்ற புலவநாயம் எனப்படுகின்ற சேகனா புலவர் என்கின்ற அவர் புதுக்குஷாமில் எழுதியிருக்கார். புதுக்குஷாம் இருக்குல்ல, ஷாம்னா ஒரு நாடு, இப்போ சிரியான்னு சொல்கிறோம்ல அந்த நாடு, அதை வெற்றி கொண்டது, கிரைக்கல் என்ற அரசனை வெற்றி கொண்டு அவர் வராரு. யாரும் நபிகளார் அவர் லெட்டர் எழுதுறாரு, நீ இது மாதிரி இருக்குப்பா, நீ மாறி வரும்போது போது அவர் இல்லை, போய் பேசிடுறான், அவர் போய் அடிக்கிறாரு, வெல்றாரு, மரணிக்கிறார். அதுக்கு பிறகு வந்து சித்திக்கு வராரு, கலிப்பாக்கெல்லாம் வராரு, ஆட்சி தொடருது. இந்த ஒரு கருத்து வரும் இல்லையா, அதில் வருகிற போது இந்த டீட்டெயில்ஸ் வருது. ஆச்சரியமாக அதை படித்த போது. ஆக இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் என்பது நம்மளுடைய நீதியரசர் சொன்னது போல அது ஒரு சிறு உலகம் அல்ல, பெரிய உலகம். அற்புதம். இந்த மஞ்சுளா சொன்னாங்க இல்லையா, நிறைய அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அரபுலலாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதான் உண்மை. மிக சிறந்த இலக்கியங்கள்லாம் இருக்கிறது. காசிம் புலவர் திருப்புகழுக்கு அருணகிரிநாதர் முத்தை திருப்பதினாரும் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதுக்கு ஒரு சான்றாக பெரிய ஒரு ஜென்யூனான ஒரு பர்சனாலிட்டியாக நம்மளுடைய கவி காமு ஷெரீஃப் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னால் அந்த கைங்கரியத்தை உங்களுடைய துவாவோடு செய்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.